இது என்ன 100 ரூபா கொலுசு இதை கொடுத்து போன தேர்தலில் ஜெயிச்சிட்டார். இந்த தேர்தலில் மக்கள் போனா கேள்வி கேட்பாங்கன்னு அடுத்த மாவட்டத்துக்கு போயிட்டார். அதே போல 2016ஆம் ஆண்டு திரு செந்தில் பாலாஜி அண்ணா திமுக இருந்தார். அப்போ இன்றைய முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். இங்க கரூருக்கு வந்தார். எப்படியெல்லாம் பேசினார் தெரியுமில்ல? எப்படியெல்லாம் இந்த செந்தில் பாலாஜி வறுத்து எடுத்தார் தெரியுமில்ல? இன்றைக்கு என்ன சொல்றாரு? கோடு போட்டா ரோடு போடுவாராம். கோடு போட்டா அந்த ரோடுலயும் ஊழல் செய்தவர் தான் இந்த செந்தில் பாலாஜி. அந்த ரோடுலயும் இன்றைக்கு அதிகாரி மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. அதெல்லாம் விசாரிக்கப்படும்.